ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ்ரூம். இந்த வீடியோல growth அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, இதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்க்க போறோம். வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, growth அண்ட் டெவலப்மெண்டோட டிஃபரன்சஸ், வேறுபாடுகள் என்னென்ன இது ரெண்டுக்கும் இருக்கு அப்படின்றத பத்தியும், டைமென்ஷன் ஆஃப் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது மனித வளர்ச்சியில் உள்ள பரிமாணங்கள் என்னலாம் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் growth அண்ட் டெவலப்மெண்டோட டெஃபினிஷன் பார்க்கலாம். க்ரோ அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் growth அப்படின்றது ஒரு ஹியூமன்ல ஏற்பட்ட ஸ்ட்ரக்சரல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சேஞ்ச், அதாவது ஒரு மனுஷன்ல அவனோட உடல் மற்றும் மன ரீதியா ஏற்படுற மாற்றங்கள் தான் growth அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அட் த சேம் டைம் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு மனுஷனோட அந்த உடல் ரீதியான வளர்ச்சி அண்ட் மன ரீதியான வளர்ச்சி போக காக்னிட்டிவ் அறிவு சார்ந்த வளர்ச்சி, எமோஷனல் உணர்வுகள் சார்ந்த வளர்ச்சி, சோசியல் சமூகம் சார்ந்த மாற்றம், இது எல்லாம் சேர்ந்ததுதான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ டிஃபைன் பண்ணிருக்கிறாரு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மனுஷனோட ஓவரால் growth தான் மனிதனுடைய டெவலப்மெண்ட், மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ டிஃபைன் பண்ணிருக்கிறாரு. growth அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சி மற்றும் மேம்பாடோட வேறுபாடுகள், டிஃபரன்சஸ் பார்க்கலாம். growth அப்படின்றது ஒரு மனுஷன்ல பாடியில ஏற்படுற சேஞ்சஸ், அதாவது அதனோட ஹைட், வெயிட், சைஸ்ல ஏற்படுற மாற்றத்தை குறிக்குது. டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு மனிதனோட உடல் சார்ந்த வளர்ச்சி மட்டும் இல்லாம ஓவரால் சேஞ்சஸ், அதாவது அவனோட அறிவு சார்ந்த வளர்ச்சி, காக்னிட்டிவ் சார்ந்த வளர்ச்சி, எமோஷனல் உணர்வுகள் சார்ந்த வளர்ச்சி, அதுக்கப்புறம் சோசியல், மாரல், லாங்குவேஜ், இந்த மாதிரி ஓவரால் growth குறிக்கிறது தான் டெவலப்மெண்ட். அதுக்கு பிறகு growth அப்படின்றது அவனோட குவான்டிட்டியில ஏற்படுற சேஞ்சஸ், அதாவது ஒரு மனுஷனோட அவனோட சைஸ்ல, ஹைட்ல, வெயிட்ல ஏற்படுற மாற்றம் தான் growth. டெவலப்மெண்ட் அப்படின்றது குவான்டிட்டி வைஸ் மட்டும் இல்லாம குவாலிட்டி வைஸும் சேஞ்ச் வர்றது. குவாலிட்டி வைஸ்னா அவனோட அறிவுல ஏற்படுற முன்னேற்றங்கள், அவனோட சோசியல் ரிலேஷன்ஷிப்ல ஏற்படுற முன்னேற்றங்கள், இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வரும். growth அதாவது ஒரு மனுஷனோட உடல் சார்ந்த வளர்ச்சி அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். ஆனா இந்த டெவலப்மெண்ட்ல வர அந்த அறிவு சார்ந்த வளர்ச்சி, அப்புறம் சோசியல் சார்ந்த இந்த வளர்ச்சிகள், இதெல்லாம் அவனோட லைஃப்ல அங்க என்ன ஆயிடும், டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். குவான்டிட்டியில வர சேஞ்சஸ், அதாவது ஹைட், வெயிட், சைஸ்ல வர சேஞ்சஸ், இதெல்லாமே நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். ஆனா இந்த டெவலப்மெண்ட்ல வர அந்த சேஞ்சஸை நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஒரு பர்சனை ஸ்ட்ராங்கா அப்சர்வ் பண்ணி அவங்க கிட்ட என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். டைமென்ஷன் ஆஃப் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது மனித வளர்ச்சியின் பரிமாணங்கள் எதெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெவலப்மெண்ட், உடல் சார்ந்த வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு சார்ந்த வளர்ச்சி. நெக்ஸ்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட், உணர்வுகள் சார்ந்த வளர்ச்சி, அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சமூகம் சார்ந்த வளர்ச்சி, மாரல் ஒழுக்கம் சார்ந்த வளர்ச்சி, அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், மொழிகள்ல ஏற்படுற மாற்றங்கள். இதெல்லாம் தான் டைமென்ஷன் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டைமென்ஷன், அதாவது உடல் சார்ந்த வளர்ச்சி. ஒரு மனுஷனோட உடல்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், அவரோட சைஸ்ல, ஷேப்ஸ்ல, ஃபங்க்ஷன்ஸ்ல, அப்புறம் ஹைட்டு, வெயிட், இதுலலாம் சேஞ்ச் வரும். இந்த சேஞ்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து அவனோட லைஃப் ஃபுல்லாவே அவனோட பாடியில சேஞ்சஸ் கண்டினியூஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல வர இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும்னா ரன்னிங், ஜம்பிங், அப்புறம் டிராயிங், ரைட்டிங், அதுக்கப்புறம் திங்ஸை யூஸ் பண்றது, இதெல்லாம் வரும். இது மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வரும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சென்சாரி டெவலப்மெண்ட். சென்ஸ்னா தெரியும் நம்மளுக்கு 5 சென்சஸ் இருக்கு. பார்க்கறது, கேட்கறது, அப்புறம் டச் பண்றது, தொடு உணர்வு, அப்புறம் டேஸ்ட் பட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்றது, நுகர்தல், இது எல்லாமே சென்சாரி டெவலப்மெண்ட்ல வரும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் என்னன்னா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். ஒரு சைல்டு ஒரு ப்ராப்பரான growth அதுக்கு வேணும்னா மெயினா நம்ம கொடுக்க வேண்டியது நியூட்ரிஷியஸ், அதாவது சத்தான உணவுப் பொருட்கள் கண்டிப்பா அந்த சைல்டுக்கு போனாதான் ஒரு ப்ராப்பரான உடல் ரீதியான வளர்ச்சி அந்த சைல்டுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பிசிக்கல் டைமென்ஷனுக்கு கீழே வரும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிவு சார்ந்த வளர்ச்சி. இதை நம்ம பார்த்தோன்னா ஒரு ஹியூமன் இண்டிவிஜுவல்ல அவங்களோட திங்கிங், ரீசனிங் எபிலிட்டிஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி மைண்ட் ரிலேட்டடா அறிவு சார்ந்து வர்ற அந்த சேஞ்சஸ் தான் இந்த காக்னிட்டிவ் டைமென்ஷன். இது ஒரு ஹியூமன்ல அவங்களோட சைல்ட்ஹுட்ல ஸ்டார்ட் ஆகி அடலசன்ஸ், அடல்ட்ஹுட், அவங்களோட லைஃப் லாங் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுமே ஒரு ஹியூமன்ல கண்டினியூ ஆகும்.
காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல வர டெவலப்மெண்ட்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்னா என்னன்னா வந்து ஹியூமனுக்கு வந்து அவங்களோட சென்சாரி ஆர்கன்ஸ் வச்சு பேட்டர்ன், ஷேப்ஸ், கலர்ஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்றது. இப்போ ஒரு பேபி பிறந்திருக்குன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. டே பை டே அது க்ரோ ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேப்ஸ் இது ரவுண்டு, இது டைமண்ட் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் கலர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து பெர்செப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து அட்டென்ஷன். அட்டென்ஷன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னா, அதுல வந்து ஃபோக்கஸ்டா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம, அந்த ஒரு டாஸ்க் இல்ல ஒரு ஆக்டிவிட்டிய வந்து பண்ணி முடிக்கிறது தான் வந்து அட்டென்ஷன். மெமரினா தெரியும். நம்மளோட மெமரி பவர். என்ன பண்ணுவோம், அதுல வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்புறம் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னா என்ன? ஒரு பேபிக்கு வந்து எதுவுமே தெரியாது. டே பை டே அவங்க பேரண்ட்ஸ் பேசுற லாங்குவேஜ வந்து கேட்டு கேட்டு அது பேச ஸ்டார்ட் பண்ணும். அப்ப வந்து நெறைய வெக்காபுலரிஸ் கத்துக்கும். எந்த வேர்ட எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த வேர்ட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லாங்குவேஜ ப்ராப்பரா யூஸ் பண்றது. தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். அதாவது வந்து இப்போ நம்ம இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் ப்ராப்ளம்னா, அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றது, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஹியூமனோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு கீழ தான் வரும். நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் டைமென்ஷன். அதாவது வந்து உணர்ச்சியில வர்ற மாற்றங்கள். எமோஷனல் டைமென்ஷன்ல வந்து ஒவ்வொரு ஹியூமன்லயுமே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லயுமே உணர்ச்சிகள்ல ஏற்படுற மாற்றங்கள தான் வந்து எமோஷனல் டைமென்ஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களோட சைல்ட்ஹுட்ல ஸ்டார்ட் ஆயி, அவங்களோட அடல்ட்ஹுட் வரைக்குமே இதுவும் கன்டின்யூ ஆகும். எமோஷனல் டைமென்ஷன்ல என்னலாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனல் ரெகுலேஷன்ஸ். நம்மளோட எமோஷன்ஸ்னா என்னது? நம்மளோட ஆங்கர், சேட்னஸ், ஆங்சைட்டி, ஹாப்பினஸ் இது எல்லாமே எமோஷன்ஸ்க்கு கீழ தான் வரும். அப்புறம் வந்து எம்பத்தி. எம்பத்தின்றது வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் ஃபார் அதர்ஸ். அதாவது மத்தவங்கள நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மத்தவங்கள பொறுத்தளவுல எப்படி இருக்கு? அவங்களோட ஃபீலிங்ஸ நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? அப்படின்றது வந்து எம்பத்தி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செல்ஃப் கான்செப்ட். செல்ஃப் கான்செப்ட் அப்படின்றது வந்து நம்மளோட ஓவரால் குவாலிட்டிய வந்து அனலைஸ் பண்றது. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன? வீக்னஸ் என்ன? நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு? அப்படின்றது வந்து செல்ஃப் கான்செப்ட்ஸ். வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப். நம்மளால நம்மளோட அடுத்தவங்க கூட எப்படி ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கோம்? ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் நம்மளால வைக்க முடியுதா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் இதெல்லாம் தான் வரும். சோஷியல் டைமென்ஷன். சமூகம் சார்ந்த வளர்ச்சி. இந்த சொசைட்டியோட நம்ம வந்து ஒன்றிணைஞ்சு எப்படி வாழ்றோம் அப்படின்றதுல தான் வந்து இந்த சமூகம் சார்ந்த வளர்ச்சி இருக்கு. இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட் அதாவது பேபியா இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆயிடுது. இதுவுமே அடலசன்ஸ்ல கன்டின்யூ ஆகி அடல்ட்ஹுட் வரைக்குமே வந்து இந்த சோஷியல் டைமென்ஷனும் டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோஷியலைசேஷன். அதாவது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேபி இப்போ பிறக்குன்னா அதுக்கு வந்து அது பேரண்ட்ஸ் தவிர யாரையுமே தெரியாது. ஆனா டே பை டே அது வளரும்போது இந்த சொசைட்டில அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொருவரோடையும் டெவலப் ஆகும் அவங்களோட ரிலேஷன்ஷிப். இதுதான் வந்து சோஷியலைசேஷன். இதுல வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கும் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ், நார்ம்ஸ், பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எல்லாமே இந்த சொசைட்டில நம்ம வாழணும்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களோட ரோல் இந்த சொசைட்டில என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். ஜெண்டர் அண்ட் கல்ச்சுரல் டிஃபரன்சஸ். இதுல வந்து ஒவ்வொரு ஜெண்டருக்குமே வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். இதையும் தாண்டி வந்து ஒரு யுனைட்டியா இந்த சொசைட்டில எப்படி வாழணும் அப்படின்றதையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பியர் ரிலேஷன்ஷிப். அதாவது நம்மளோட ஸ்கூல்ஸ்ல இல்ல ஒர்க் பண்ற இடத்துல எப்படி நம்ம மத்தவங்களோட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றோம் அப்படின்றது தான் வந்து இந்த பியர் ரிலேஷன்ஷிப். இது எல்லாம் தான் சோஷியல் டைமென்ஷனுக்கு கீழ வரும். சொசைட்டியோட சேர்ந்து வாழ்றது அப்படின்றது வந்து இந்த சோஷியல் டைமென்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. மோரல் டைமென்ஷன். அதாவது வந்து தார்மீக ஒழுக்கம் சார்ந்த வளர்ச்சின்னு நம்ம வந்து இத சொல்லலாம். இதுவுமே வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்லயே ஸ்டார்ட் ஆயி அடல்ட்ஹுட் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல்ல கன்டின்யூ ஆகும். மோரல் ரீசனிங். இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு பேபி எடுத்துக்கலாம். எந்த ஒரு பேபிக்குமே வந்து பேரண்ட்ஸ் வந்து நீ பொய் சொல்லணும் அப்படின்னு கத்து தர மாட்டாங்க. ஆனா வந்து பேபி வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட சின்ன வயசுல வந்து எப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு கத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு சாக்லேட்ட திருடி சாப்பிடுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணும். பண்ணிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைக்கும். இத வந்து அந்த பேபிக்கு யாருமே சொல்லி தரதில்ல. இதெல்லாம் தானாவே அதுக்கு வந்து டெவலப் ஆகுறது. ஆனா அதையும் தாண்டி வெளிய வந்து அந்த பேபி வளரும்போது அதுக்கு வந்து நெறைய மாரல் வேல்யூஸ வந்து சொல்லி தரணும். சொல்லி தரும்போது வந்து லைக் ஹானஸ்டி, ஃபேர்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி நெறைய விஷயங்கள சொல்லி தந்து வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து வளரணும். இதுதான் வந்து மாரல். நெக்ஸ்ட் வந்து எம்பத்தி அண்ட் கம்பேஷன். அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்ம ஹர்ட் பண்ணாம அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கேரிங்கா பார்த்துக்கிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுக்குறது. இதெல்லாம் வந்து எம்பத்தி அண்ட் கம்பேஷன்ல வரும்.
அப்புறம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப வந்து எல்லாருமே வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணா மட்டும் தான் வந்து எந்த ஒரு ஆக்சிடென்டும் நடக்காம, உயிர்கள் எல்லாமே வந்து சேஃபா இருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த சொசைட்டில இருக்கும். அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் தான் மாரல் டைமென்ஷன். ஃபைனலா வந்து லாங்குவேஜ் டைமென்ஷன், அதாவது மொழி சார்ந்த வளர்ச்சி. ஒவ்வொரு பேபியும் வந்து பிறக்கும்போது அதுக்கு பேசலாம் தெரியாது. அவங்க பேரண்ட்ஸ் பேசுறத பார்த்து குட்டி குட்டி வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி தப்பு தப்பா சென்டென்ஸ சொல்லும். அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ கரெக்ட்டா சொல்ல ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து நல்ல ஃப்ளூயன்ட்டா பேச ஆரம்பிக்கும். இந்த ஸ்பீச் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸுக்கு மட்டும் இல்ல, இந்த என்டையர் வேர்ல்ட்ல வர எல்லா ஹியூமனுக்குமே வந்து இந்த லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது இருந்தா மட்டும் தான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுவுமே வந்து ஒவ்வொரு சைல்டுக்கும் அவங்களோட பேபி அந்த சைல்ட்ஹுட்லேயே ஸ்டார்ட் ஆகி அடல்ட்ஹுட் வரைக்குமே டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து இந்த சொசைட்டில சர்வே பண்றதுக்காண்டி இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் வந்து கத்துப்பாங்க. ஸோ லாங்குவேஜ் டைமென்ஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு இந்த மனித வளர்ச்சியில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபேக்டர். இதெல்லாம் தான் டைமென்ஷன் ஆஃப் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.